அவங்களுக்கு அவங்க தலைமை பிடிக்கல, தலைமை எடுத்த முடிவு பிடிக்கல, அதனால் வந்தாங்க. வந்தவங்களும் வாங்கன்னு சொல்கிறது தானே தமிழர் பண்பாடு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் இவர்? அமைச்சர் அருண்ராஜ் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் உங்களை அதிமுகலேருந்து நிறைய பேரை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆளுங்களை உருவினுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உங்கள் கட்சியில் ஆளுங்களை உருவி சேர்த்துனுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டால், அதுக்கு அருண்ராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்களாலாம் கூப்பிடல, அவங்களாம் வர்றாங்க. இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தலைமையில் இருக்கிறவர் தவறான ஒரு முடிவு எடுத்தார். திமுகவோட கைகோர்த்து, அதிமுகவோட ஐடியால் என்ன, திமுகவுடைய பரம எதிரி, அதையே மறந்து திமுகவோட கைகோர்த்து அவங்க தலைமையில் இருக்கிற ஒருத்தருக்கு சிஎம் பதவி வருங்கிறதுக்காக அப்படி ஒரு முடிவெடுக்க முயன்றாரு. அது அதிமுகவில் இருக்க பல பேருக்கு பிடிக்கல, அதனால அங்கேருந்து வெளியே இங்கே சேர்றாங்க அப்படின்ற மாதிரி முதல் பாயிண்டை முன்னெடுத்து வைத்தார் அருண்ராஜ் அவர்கள். அவங்களோட தலைமையை பிடிக்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எம்எல்ஏலாம் ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது அந்த கட்சியோட பிரச்சனை. அந்த கட்சியோட தலைமையை ஏற்றுக்காம பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியோட தலைவர் நான் முதலமைச்சர் ஆகணும்னு அவங்களோட கட்சியோட என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ, அவங்க பேசாத பேச்சுக்கள் கிடையாது, அவங்களோட கைகோர்க்க தயாராக இருந்தாங்க. இதெல்லாம் பிடிக்காம தான் இங்கே அந்த தலைமையை பிடிக்காம தான் அங்கே ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து பேசும்போது இவங்களை பற்றி தாவேகாவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குதிரை பேரம் அப்படின்னு நடந்திருக்கு, குதிரை பேரம் நடத்தி தான் இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க, இப்போவும் குதிரை பேரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்பில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. கவர்னர் வரைக்கும் போய் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், அதுக்கு அருண்ராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, குதிரை பேரத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் ஒரு அலிகேஷன் வைக்கிறார். எடப்பாடி தொகுதியில் போட்டியிடவிருந்த தாவேகா வேட்பாளரை ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி போட்டியிட விடாமல் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தார். அஷோர்டாக பேசினார் ஃபஸ்ட்டு, இப்படி தான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா அப்படி பண்ணிட்டாருன்றீங்களா, குதிரை பேரம் நடந்திருக்குங்கிறீங்களா, அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே இப்படி ஏதோ ஒரு மோசம் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், அப்புறம் இது யூகமாக மாத்துறார் அருண்ராஜ் அவர்கள். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை எங்கள் வேட்பாளர் போட்டிகிட்டு இருந்தா தாவேக்கா ஜெயிச்சிருக்குங்களே, எடப்பாடி அவர்கள் தோற்றுருப்பார்ல, அதை நடக்க விடாமல் ஏதோ ஒன்று பண்ணி தடுத்திருக்காருல, என்னமோ பண்ணியிருக்காருல அவர் அப்படின்ற மாதிரி இது ஒரு யூகமாகவே இந்த இடத்துல கட்டமைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு அருண்ராஜ் அவர்கள். ஸோ இந்த யூகத்தை அடிப்படையாக வச்சு இப்படியெல்லாம் எடப்பாடி தொகுதியிலே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குதிரை பேரத்தை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். இந்த இடத்துல இதை அலிகேஷன் எடுத்துக்கிறதா, இல்லை அருண்ராஜ் அவர்களுடைய யூகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா, இல்லை நடந்ததுன்றாரா, இல்லை நடக்கலை நடந்திருக்கலாம் அப்படின்ற என்னன்னே நமக்கு ஒன்றும் கரெக்டாக புலப்பட மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது புலப்படுத்தா கேளுங்க. குதிரை பேருன்னு அவர் அந்த அதிமுக தலைவர் சொல்லியிருக்காரு. எடப்பாடி தொகுதியில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த கேண்டிடேட் டிவிகேவோட கேண்டிடேட்டை வித்ட்ரா பண்ண வச்சிருக்காரு ஒரு சூழ்ச்சி மூலமாக. அந்த தலைவருக்கு நேரடியாக எதையும் எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கான வழியே அவர் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. எல்லாமே ஒரு குறுக்கு வழியில் எப்படி அவர் சாதிக்கலாம் அப்படின்னு அவர் குதிரை பேரம் செஞ்சிருக்காரு எடப்பாடி தொகுதி. அதான் ஒருவேளை அவர் வித்ட்ரா பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடி தொகுதியிலையும் டிவிகே தான் ஜெயிச்சிருக்கோம். அதை தெரிஞ்சு தான் அவர் அப்படி பண்ணியிருக்காரு. அதனால நாங்கள் ஒன்றும் யாரையும் நாங்கள் கூப்பிடவும் இல்லை. அவங்களா விருப்பப்பட்டு அந்த தலைமையை பிடிக்காம அவங்க ரிசைன் பண்ணிட்டு வரப்ப நம்ம அவங்கள அரவணைக்கிறோம்.